எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முர்க் மலாய் சிக்கன் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த சிக்கனை வரப்போகிற நோன்புக்கு, சஹருக்கும், இஃப்தாருக்கும் நீங்கள் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கனை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 2 டீஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா பச்சை மிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது தாங்க அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது கூட 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரிப்பாக இருந்தால் தான் நீங்கள் ஊற வச்சு செய்யும் போது அது நல்லாயிருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு 4 மணி நேரமாச்சும் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை பொரித்து எடுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு அது ஊறுதோ அப்போ தான் அந்தளவுக்கு அதில் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாகவும் சேர்த்து அதை பொரிக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பொரிச்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் அதில் சேர்த்து விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. இதே மாதிரி வரப்போகிற நோன்புக்கு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. மசாலாவும் கம்மி தான். நீங்கள் இதுக்கு அதிக நேரம் வேலை எடுக்குமேன்னு நினைக்கவே வேண்டாம். நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர இது செய்கிறது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நல்ல ஊறுனா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த புளிப்பெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கோங்க. இதை நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, நான், சாதம் இது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே திருப்பி போட்டுட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.